நான் படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் சூப்பராக பார்த்துருக்கேன். செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. தேர்ட் பார்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் வேறு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக வெயிட்டிங். கொஞ்சம் சீக்கிரமாக விட்டால் நல்லாயிருக்கும். 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு. 10-12 வருஷம்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் போரே அடிக்கலை. போன மாதிரி தெரியல, டைம் போன மாதிரி தெரியல, நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு சில லேக் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா 80 வயசுக்கு மேலே காமிச்சிருவாங்க ஃபஸ்ட் பார்ட்லேயே. இதில் 100 வயசுக்கு மேலே. ஸோ எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அதெல்லாம் இதில் காட்டும்போது சூப்பராக தான் காமிச்சிருக்காங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கமல் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்ஸ். அந்த படத்தில் கொஞ்சம் ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் சங்கர் படம் மாதிரியே இல்லை சொல்ல போனால். ஃபஸ்ட்டு அந்த பாட்டெலாம் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 பாட்டில் அவசியம் இல்லை. நல்லா எடுக்கலாம். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை காமிக்காமல் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக நல்லா காமிச்சிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மக்களை ஏற்றுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிஸ் ஆகிக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அது எப்படி கதையே என்ன சொல்கிறது கரெக்டாக எடுக்கல. அது ஐ மீன் சும்மா சோஷியல் மீடியா அந்த பாட்டில் அவசியமே இல்லை. அந்த பாட்டெலாம் செட்டே ஆகலை. இந்தியா தடவை வரன்றாரு, அது பாட்டே செட் ஆகலை. ஏறமான்னு இருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா, அதெல்லாம் நல்லா இருக்குது. இது சொல்ல மெயின் பாயிண்ட் என்னென்னா, அதில் வந்து நமக்குள்ளேயே தான் பிள்ளைகள் இருக்குது. டக்குன்னு நம்மளால் மாற முடியாது. இந்த மாதிரிலாம் படம்லாம் பார்த்து கொஞ்சம் போக போயாச்சும் நம்ம நினச்சா எல்லாமே மாறலாம். அவ்வளோதான். செம்மையாக இருக்குன்னா கமலஹாசனோட நடிப்பு எப்பயுமே மாசா. அவர் இந்தியன் பார்ட் 1ல் நல்லா வந்து மேக்கப்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அவ்வளோதாண்ணா. எல்லா மக்களும் ஏற்றுக்குவாங்க. அவ்வளோதான் படத்தை. ஒழுங்காக உண்மையாக சொல்கிறேன், சங்கரில் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். ஒன்றுமே சரியில்லைங்க. அவர் பிரம்மாண்டம் எடுக்கிறாரு. இது மாதிரிலாம் படம் எடுத்தால் கண்டிப்பாக ஓடாது. ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கணும். ஒன்றும் சொல்ல வந்தது ஒன்றும் டீப்பாக சொல்லலை. சும்மா தான் இருக்குது. அவர் எங்கே அந்த ஐ படத்தில் வர மாதிரிலாம் காப்பி பண்ணி எடுத்திருக்காரு. கொஞ்சம் பிரம்மாண்டமாக மாதிரி தான் இருக்குது. படம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப போராக போகுது படம். ரொம்ப லேக் இருக்குது படத்தில். அந்த பழைய கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், அந்த இறந்து போனவங்கலாம். அதுதான் பெட்டராக இருக்குது. மற்றபடி படம் ஒன்றும் அவ்வளோலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. சித்தார்த் வர்ற கேரக்டர் மட்டும் பக்காவாக இருக்குது. அந்த அம்மா சென்டிமெண்ட்டு, மற்ற அவங்க இறந்து போனது, மற்ற எந்த கேரக்டருமே சுத்தமாக சரியில்லை. இதே இன்னொரு பாட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பாக இது கஷ்டம்தான். இந்த படம் அந்த பாட்டு வந்தாலும் கஷ்டம்தான். அதில் தான் பெட்டராக பண்ணால் வேணால் நல்லாயிருக்கும். படம் சூப்பர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லஞ்சம் அதை மட்டும் கரெக்டாக எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் கேரக்டருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அந்த ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன வரும் ஏஞ்சி வெளியே வந்துட்டாங்க. அப்படி வராதிங்க, இன்னும் லாஸ்ட்டில் இருக்குது. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் மோர். அந்த வர்த் சூப்பர். வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3. சுமாராக இருக்கு ப்ரோ, அவ்வளோதான். எதுவுமே புரிய மாட்டேது. இன்னும் அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஆக்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு இந்தியன் 3 வேறு வருதாமா. ஒன்றுமே புரியறதில்ல படம் அவ்வளோவா. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. சங்கர் கமல்ஹாசன் காம்போ வெரி ஹிட் சார். சூப்பர் ஹிட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைட். சூப்பர் ப்ரோ. வேறு லெவல். ஓகே தான். ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஏஆர் ரகுமானோட மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஸோ அவரோட ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, தாத்தா கம்பேக். ஒரு ஆக்ஷன் தான். லாஸ்ட்டில் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. அதை பார்க்க தான் நெக்ஸ்ட்டு பார்ட் 3க்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம். படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஜி. என்ன மிஸ் ஆகுது? படமே மிஸ் ஆகுது. ஃபஸ்ட் பார்ட்டுமே இல்லை, செகண்ட் பார்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். சீன் பிள்ளை ஓரளவு தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு பெஸ்ட்டு அந்த பாட்டு மட்டும் தான் பெஸ்ட்டு, வேறு எதுவும் இல்லை.